திரு எஸ்.சி. சூர்யா, நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு பக்கம் நீங்க ஒரு உற்சாகத்துல இருக்கிறீங்க, இன்னும் முடிவுகள் வரல, இருந்தாலும் ஓரளவு ஒரு உற்சாகம் உங்ககிட்ட இருந்து தென்படுது. இருந்தாலும் அவங்க தரப்பு நம்பிக்கை இழக்காம இருக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இரண்டு விஷயம். 2019 தேர்தல் முடிஞ்சப்பவும் இதே கருத்துக்கள் தான், இதே நம்பிக்கை தான் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது குறிப்பா அந்த சமயத்துல அப்போ டிசம்பர் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த 5 மாநில தேர்தல்கள்ல ஒரு மாநிலத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை. அப்போ இவர்கள் இன்னும் உற்சாகமா இருந்தாங்க. அப்பவும் நாங்க நம்பிக்கையோட சொன்னோம், இல்லை நாங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போறோம். இப்போ இங்க நம்பிக்கைக்கு ஒரு அடிப்படை ஆதாரம், ஒரு சபாபதி ஐயா சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸு, ஒரு மேக்ஸு எல்லாமே இருக்குது. நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன், 190 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வர்சஸ் காங்கிரஸ் டைரக்ட் ஃபைட். 190 இடங்களில். போன முறை 175 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இந்த முறையும் அது தக்க வைப்பதற்கோ இல்லை அதிகமாகிறதுக்கோ தான் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு 2-3 இடங்கள் கம்மியாகும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும் அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி தெலுங்கானாவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய கெயின்ஸ் ஒன்று. இரண்டாவது, சின்ன சின்ன மாநிலங்கள், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், கோவா, இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் கடந்த முறை வென்ற தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றுவதற்கு இப்போ இல்லை 5 வருடமாக உழைத்து அந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இண்டி கூட்டணி பிரமாதமாக பல மாநிலங்களில் பிரச்சனை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ எங்களுடைய பார்வை என்னென்னா, இண்டி கூட்டணி ஒரு மெர்ஜே ஆகாத ஒரு கூட்டணின்றதுக்கு பல உதாரணங்களை கேரளா, பெங்கால் இதெல்லாம் நம்ம சொன்னா கூட, அந்தமான்ன்றது ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்க மொத்தமே 3 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க. ஆனா அந்த அந்தமான்ல கூட இவங்க இண்டி கூட்டணி நிலைநாட்ட முடியவில்லை. ஏனென்றால் அங்க காங்கிரஸ் தனியா போட்டி போடுறாங்க. அருணன் ஐயா அவர்களுடைய கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயப்பன் என்கிற ஒரு வேட்பாளரை தனியாக நிறுத்தி இருக்கிறது. அப்போ நீங்க வெளியே சொல்லிக்கிறீங்களே தவிர நாங்க ஒன்னா இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அந்த சிங்க்ரனைசேஷன் இல்லை. அது அப்பட்டமாக 1ஆம் தேதி மம்தா பானர்ஜி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ டெல்லிக்கு போகாததிலே அதனுடைய பாதி முடிவுகள் தெரிந்து இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு டிஆர் பாலு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ரீமால் புயல் பாதிப்பு, அதுவும் இல்லாம கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு நாங்க இருக்கணும்னு மம்தா பானர்ஜி விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏன் நீங்க அதை கேள்வி எடுப்புறீங்க? ஏன் கேள்வி அனுப்புறேன்னா, இப்போ இந்த பேசிஸ் ஆஃப் சயின்ஸ்லேயே சொல்லலாம், இந்த 190 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி 15 இடங்களை தாண்டுவதற்கு எந்த சாத்தியக்கூறுமே எங்கள் கண்ணுக்கு படவில்லை. இப்போ இந்த கான்டெஸ்ட்லேயே அவர்களுடைய அந்த கிளைம் டு பவர், கிளைம் டு மெஜாரிட்டி இது எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. மீதி மாநிலங்கள் இதையெல்லாம் தாண்டி தென் மாநிலங்கள்ல நீங்க சொல்ற இந்த கருத்து கணிப்புல எல்லாம் பார்த்தா நம்பவே மாட்டாங்க யாருமே. ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே ஒரு அலையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் தென் மாநிலத்துல ஒத்துக்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப கேரளாவில் பாரதிய ஜனதாவுக்கு வலுவான தளமே இல்லை. ஆனா 3லிருந்து 7 இடம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? இப்ப சபாபதி மோகன் கூட குறிப்பிட்டாரு, 16 இடங்கள் பாஜக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ஊடக நிறுவனம் கணிக்குது. அப்படின்னா இதை எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அங்கதான் இப்போ தென் மாநிலங்கள், குறிப்பா நம்ம என்ன பரப்புரை, குறிப்பா தமிழ்நாட்டில் என்ன சொல்றோம், தென் மாநிலத்துல பிஜேபி வர முடியாது, கால் வைக்க முடியாது, இது அவங்க மண்ணு இவங்க மண்ணு நிறைய நம்ம சொல்லுவோம். இப்போ ஆந்திர பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் ஒரு இடங்களை கூட நாங்கள் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாண் அவர்கள் கட்சியோட கூட்டணி வச்சதுனால குறைந்தபட்சம் 20 இடங்கள் வரும்ன்றதை நாங்களே நம்புறோம். கருத்து கணிப்புல 22, 23 கூட கொடுக்குறாங்க. அப்போ 0 இருந்த இடத்துல 20 வந்துச்சுன்னா அது ஒரு அடிஷன். தெலுங்கானால எல்லா ஊடகங்களும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவே அந்த விவாத மேடையில் தெலுங்கு சேனல்ல சொல்றாரு, நான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும்போது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உனக்கு போட்டுட்டேன்ப்பா, எம்பி எலெக்ஷனுக்கு நான் மோடிக்கு தான் போடுவேன், அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உனக்கு ஓட்டு போடுறேன்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவே பரிதாபமா விவாதத்துல சொல்றாரு. அப்போ தெலுங்கானால போன முறை 4 இடங்கள் தான் ஜெயிச்சோம், இந்த முறை 10லிருந்து 12 இடங்கள் ஜெயிப்போம்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்போ எங்களுக்கு வீக்குன்னு சொல்லக்கூடிய தென் மாநிலங்களிலே இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி இருக்கும்போது, இப்ப கேரளால முடிவு வரலையே, எழுச்சி இருக்கும்போது கண்டிப்பா ஒண்ணு இல்ல. நான் அதே வரேன். இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமராக வாஜ்பாய் இருந்து 2004 தேர்தல் களத்தில் சந்திக்கும் போது அப்ப நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்தது. அப்ப வந்த முடிவுகள் ஏறக்குறைய 95% என்ன முழுசாவே சொல்லலாம், பிரதமராக மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு கணிச்சாங்க.
பாஜகவினர் அப்பையும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா முடிவு நேர்மாறா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது, மன்மோகன் சிங் ஆட்சியை பிடிச்சார். அந்த மாதிரியான ஒரு முடிவு இந்த முறை வெளிப்படும் 20 வருஷம் கழிச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி நீங்க சாதாரணமா தவிர்த்திட முடியும்? ரெண்டு விஷயங்கள். இப்ப 2004 நீங்க ஒரு பேஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கும் 8 இடங்கள் தான் வித்தியாசம். அவங்க 145 ஜெயிச்சாங்க, நாங்க 137. கூட்டணி வாரியாக அவர்கள் 216 இடங்களை ஜெயித்தார்கள், நாங்கள் 185 இடங்களில் ஜெயித்திருந்தோம். ஒரு 30 இடங்கள் தான் வித்தியாசம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி 60 இடங்களுக்கு மேல இருந்ததுனால அவங்க ஆதரவு கொடுத்து அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் 4 ஆண்டுகள். நான் சொல்றேன் ஒண்ணு இல்ல, நீங்க சொல்ற அதே தேசிய ஜனநாயக கூட்டணி NDTV AC நீல்சன் 230 இருந்து 250 கொடுத்தாங்க, ஹாட்ஸ்டாக் 248, ஜி தலிம் 249, அவுட்லுக் MDRA 280, எல்லாருமே ஒரு 275 280 அந்த பெரும்பான்மை நம்பர் கொடுத்தாங்க. ஆனா கூட்டணியோட ஆக்சுவல் ரிசல்ட் 189, ஏறக்குறைய 90 இடங்கள் குறைவு. இந்த பக்கம் காங்கிரஸ் அலையன்ஸ் 170 இருந்து 160 வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. நான் படிக்கல, ரொம்ப நேரம் ஆகணும். ஆனா 222 அவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணியா நிக்கிறாங்க. அதே இது இப்ப வராதுன்னு எப்படி நம்புறீங்க? இது நிறைய பேர் சொல்றாங்க, நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அப்போதுக்கும் இப்போதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆண்ட மாநிலங்கள் எண்ணிக்கை 12 இருந்து 14 வரைக்கும் இருந்தது. வலிமையான தலைவர்கள் இருந்தாங்க, பல மாநிலங்கள்ல அவர்கள் வலிமையா இருந்தாங்க. இன்னைக்கு 20 வருடம் கழித்து பார்க்கும்போது, குறிப்பாக அந்த மத்திய மண்டலத்துல மத்திய பிரதேஷ், குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி இப்ப இல்லை. ஒன்று 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளோடு இவர்கள் தொடர்ந்து கூட்டணி அமைத்து அவர்கள் வலிமை மிகவும் சரிந்து விட்டது. சரி, அப்படி பிராந்திய கட்சிகள் காங்கிரஸோட தானே இன்னைக்கு கூட்டணியிலே இருக்கு. அதுதான் நான் இல்லைன்னு சொல்றேன். அதுதான் நீங்க கூட்டணி இருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் அந்தமான்ல கூட இவர்களால கூட்டணி வைக்க முடியல. நீங்க சொல்றதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு புரியுது. அப்படி பார்த்தா ஏனா மாஹேல கூட நிறைய டிஃபரன்சஸ் வெளிப்பட்டது. அந்தமான் விட்டுருங்க, கேரளா விட்டுருங்க, வெஸ்ட் பெங்கால் விட்டுருங்க, ஹரியானா பஞ்சாப்லயும் நிறைய அந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன், அதை தவிர்த்து பார்க்கும்போது எல்லா மாநிலங்களும் அவங்க நிக்கிறாங்களால ஒருங்கிணைக்க முடிந்துதான் ஒரு கேள்வி கேட்கிறப்போ, ஆந்திரால 2 பேர் கூடயும் அவர்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. ஒடிசா எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க, நீங்க சொல்ற பெங்கால் பஞ்சாபை தவிர்த்துட்டு மற்ற இடத்துல கூட 3வது பெரிய பிளேயர்ஸ் சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக் ஆகட்டும், சந்திரசேகர் ராவ் ஆகட்டும், YSR காங்கிரஸ் ஆகட்டும், இவர்களை கூட அவர்களால் ஒரு கோட்டிற்கு கொண்டு வர முடியாததனால் கணக்குப்படி பார்த்து அவர்கள் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. ஆனால் நம்பிக்கை சொல்வது எல்லாருமே சொல்றதா, நாங்களும் சொல்றோம் அவங்களும் சொல்றோம். தேர்தல் முடிவு அவங்க நம்பிக்கைக்கு எதிராக இருக்குன்னு அவர்களுக்கே தெரியும். அதனாலதான் சோனியா காந்தி அம்மையாரோ ஸ்டாலின் அவர்களோ ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸோட பேசுறது நம்ம பார்க்க முடியல. நாங்க வந்துருவோம் 2004 உதாரணத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா அது எதுவுமே பலிக்க போவதில்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் 400 இடங்களில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று. ரைட் சூர்யா, அப்போ இந்த மாதிரி இன்னும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க, நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 1996 வாஜ்பாய் அவர்கள் 161 இடங்கள் வென்று 13 நாட்கள் பிரதமராக இருந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்றப்போ பாராளுமன்றத்தில் ஒரு உரையாற்றினார். இன்று வரைக்கும் அது மிக ஃபேமஸான ஒரு உரை. அதில் சொல்லுவார், நாங்கள் இந்த முறை வேணா தோற்றிருக்கலாம், வருங்காலங்களில் இந்த இடத்துல பெரும்பான்மையாக நாங்கள் இருப்போம், பெரும்பான்மையான மாநிலங்களிலும் நாங்கள் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போது சபாபதி ஐயாவும் அருணன் ஐயாவும் தமிழ்நாட்டை பற்றி பேசலாம், 16 ஜெயிச்சிருவீங்களா 18 ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு மிக நக்கலாக பேசினார்கள். அவர்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இதே மண்ணில் வருங்காலங்களில் அன்னைக்கு நடந்த மாதிரியே இங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்று கிண்டல் அடித்தவர்கள் நாளை அதை பார்க்க போகிறீர்கள். அந்த கருத்தை முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொன்ன ஒரு விஷயமும் உங்களுக்கு நினைவு இருக்கும். யூ கேன் நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அதே பாஜக தலைவர்களை பார்த்து அவர் ரொம்ப ஆவேசமா பேசினார். தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு தான் அவர் பேசினாரு. தமிழ்நாட்டை மட்டும் எந்த காலத்திலையும் நீங்க ஆள முடியாது அப்படின்னு. அதே அமித்ஷா நீங்க கேலரியில தான் காங்கிரஸ் உட்காருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது எந்த நக்கல் அது? இப்போ நீங்க சொல்றது ராகுல் காந்தி சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அதே தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆள முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவரே சொல்லலையே. இல்ல நான் சொல்றேன், இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி திமுக இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு இடத்தை கூட ஜெயிக்க முடியாது. குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சி தனியா போட்டியிடுவதற்காக தைரியமா இருந்து எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டும், மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை கூட எடுக்காத ராகுல் காந்தி அவர்கள் இதை சொல்வதில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கோர்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல லைக் பண்ணலாம், பாராட்டலாம், எதிர்கட்சிகள் அதை சொல்லலாமே தவிர அதை சொல்லக்கூடியவர் யார், அவருடைய கட்சியினுடைய நிலைமை இங்கே என்ன, அவர்களுக்கு தனியாக செல்வாக்கு இருக்கிறது, அவர்களால் ஜெயிக்க முடியுமா, தனியாக போட்டியிடுமா, இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ மீண்டும் நான் சொல்றேன்,
சொல்றேன், தமிழ்நாட்டுல இடங்களை ஒருவேளை ஜெயிக்கலன்னு நம்ம வச்சுக்கலாம். அது உடனே நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு போய் ஒத்துக்குவீங்கன்னு சொல்ல வேண்டாம். இடங்களை ஜெயிக்க வேண்டாம்னு வச்சுக்கலாம். நம்ம வாக்கு சதவீதம் ஒரு 20%, 25% வருது. அவ்வளவு இல்ல வருதுன்ற ஒரு சினாரியோல இப்ப பல இடங்கள்ல 2ஆவதா வரும், சில இடங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்றப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்ப வந்து நீங்க வந்து ஜெயிக்கவே இல்லை அதனால நீங்க வளரலன்னு சொல்ல போறீங்களா? இப்போ பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 ஆண்டுகளாக குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே இங்கே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள், நான் நேற்று கூட ஒரு விவாதத்தில் சொன்னேன், 68,000 பூத்துக்குமே ஒரு பூத்துக்கும் 20 பேரை கண்டுபிடிக்கணுன்றதே 3 ஆண்டுகள் செய்த பணி. அதில் பெரும்பான்மை அளவுக்கு நாங்கள் வந்து வெற்றி அடைந்திருக்கோம். குறைந்தபட்சம் 50,000 பூத்துகளில் எங்களால் இன்னைக்கு 20 பேரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு 3 ஆண்டுகள் உழைத்திருக்கிறோம். எங்கள் உழைப்பை காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ திமுக அதிமுக தவிர வேற ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து இந்த மாநிலத்தில் போட்டிருக்காங்களா? இப்போ அரசியல்ல வந்து மக்கள் வந்து அந்த பசியோட வேலை செய்யக்கூடியவர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், அவர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு காலத்துல வாய்ப்பு கொடுக்க தான் போறாங்க. அந்த முயற்சியை வச்சு நாங்க எடுத்திருக்கோம்ல, மற்ற கட்சிகள் அந்த முயற்சி கூட எடுக்கல. ஒரே ஒரு கேள்வி, உண்மையிலே பாஜகவினுடைய உழைப்பை வந்து யாரும் வந்து குறைத்து மதிப்பிடல, பாராட்டுற நீங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டீங்க. அப்போ ஒருவேளை ராய்பரேலி தாண்டி காங்கிரஸ் அங்கே ஏதோ ஒரு சீட்ல வெற்றி பெற்றுட்டாலோ, இல்லை மத்திய பிரதேசில் ஒரு சீட், நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் சொன்ன போல் ஹைப்போதட்டிக்கல் தான், ஒரே ஒரு சீட்டு அதை தாண்டி வேற எங்காவது மத்திய பிரதேசில் வெற்றி பெற்றுட்டாலோ, இல்லை மகாராஷ்டிராவில் சில சீட்டுகளை வெற்றி பெற்றா காங்கிரஸ் கட்சி யூ கேனாட் டிஸ்மிஸ் த பார்ட்டி, டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது, அந்த கட்சி வந்து மீண்டு வந்திருக்கு, நல்ல உழைப்பை போட்டிருக்கு அப்படின்ற அந்த சேம் யாட்சிக்கை வந்து அப்ளை பண்ணலாமா உத்தரப்பிரதேசத்துக்கோ இல்லை மத்திய பிரதேசக்கோ மகாராஷ்டிராவுக்கோ? காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய அளவில் அது ஒரு தேசிய கட்சி, பிஜேபிக்கு அடுத்தது பெரிய கட்சி, கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி. அதை யாருமே நாங்க டிஸ்மிஸ் பண்ணல. எங்களுடைய எண்ணம் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அதுக்காக காங்கிரஸ் கட்சியே இல்லைன்னு நாங்க சொல்ல. 15 மாநிலங்கள்ல எதிர்கட்சியா இருக்கதா செய்யறாங்க. அவர்கள் சில இடங்களை வென்றாலும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸ் மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதுக்காக அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க போறோம். காங்கிரஸ் இருக்கவே கூடாதுங்கிறதே ஜனநாயகமான ஒரு கருத்தான் நான் கேட்கிறேன். ஜனநாயகமான கருத்து. ஒரு எதிர்கட்சியே இருக்க கூடாதுன்னு பேசுறது வந்து ஜனநாயகத்தை அதிகம் முன்மொழிகிற மோடி அவர்களின் கட்சி பேசுவது அவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளவில்லை. இப்போ உதாரணமா ஒண்ணு கடைசியா மோடியே சொல்றாரு, இல்ல வலுவான ஒரு எதிர்க்கட்சி எனக்கு வந்து அதுதான் ஜனநாயகத்தின் சிறப்பு நாடாளுமன்றத்தில் பலமுறை சொல்றாரு. இதை எடுத்துக்கோங்க. ஜெயராம் ரமேஷ் 150 கலெக்டர்களிடம் அமித்ஷா அவர்கள் பேசினார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். தேர்தல் ஆணையம் இதுக்கு நீங்க வந்து எனக்கு 7 மணிக்குள்ள விளக்கம் அது பண்ணியிருக்க கூடாது, அப்படி பேசியிருந்தாங்கன்னா அது விதிமுறைப்படி தவறு, நீங்கள் வந்து கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்றாரு ஜெயராம் ரமேஷ், என்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லுது அதெல்லாம் முடியாது, நீங்க கொடுங்க, நாளைக்கு கவுண்டிங் ஆரம்பிக்குதுன்றாங்க. இப்போ பொய்களை மட்டுமே வைத்து கட்டமைத்த ஒரு கூட்டணி அதே பொய்களால் வீழ்ச்சி அடையும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பொய்யை மட்டும் நம்பி அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அதற்கு இந்திய மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவார்கள். இல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொன்னார்ல, அதுக்கு ஆதாரம் இல்ல. அது எதை பேஸ் பண்ணி சொன்னார்னா, ஆச்சாரியா பிரமோத்ன்றது காங்கிரஸினுடைய மூத்த தலைவர், அவர் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்துட்டாரு. அவர் அபிஷியலா ஆன் ரெக்கார்ட் வந்து சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்துல, அதாவது க்ளோஸ் டோர் மீட்டிங்ல முக்கியமான தலைவர்கள் இருந்த கூட்டத்துல ராஜீவ் காந்தி எப்படி ஷாபானு வெர்டிக்டர் இது ரிவர்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் தீர்ப்பை வந்து ரிவர்ஸ் செய்வோம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ரிசர்வேஷன் எடுத்துருவாங்கன்னு காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் பண்றாங்க, அது என்ன பேசிஸ்ல சொல்றாங்க? மாத்திடுவாங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க, இது பொய் இல்லையா? அப்ப அந்த பொய்யெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இது வந்து சொன்னாரு, அது வந்து கண்டிச்சாச்சு, கிண்டல்லாம் பண்ணல. சாரி சூர்யா, அப்படியெல்லாம் உங்களை கிண்டல் யாரையும் கிண்டல் பண்றதுடைய நோக்கம் எனக்கு கிடையாது. சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்தியா முழுவதும் போய் பேசினார் பாருங்க, அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருந்தார் பாருங்க, அது பைகாட் பண்ணிருக்கிறத இன்னைக்கு மறுபடியும் ஒரு இடம் ரிப்பீட் பண்றாரு, திரும்ப எல்லா மாநிலங்களையும் சொல்லியிருக்காரு. அதனால நான் சொன்னா அப்படியே தமிழ்நாட்டையும் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேங்க, தமிழ்நாட்டில் ஐயா அருணன் ஐயா அழகா சொன்னாங்க, நீங்க எந்தெந்த இடங்களில் எல்லாம் எப்படி எல்லாம் 4 இடம் தான் நிக்கிறாங்க, 6 இடம் ஜெயிக்கிறது நம்ம ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க. அப்படி இந்த பொய் பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புதுவை உள்ளிட்ட 40 இடங்களில் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறும். இன்னொன்னு சொல்ற பாருங்க, நாளைக்கு நான் 12 மணி 1 மணிக்கு உங்க தொலைக்காட்சிக்கு வரேன், நானு ஒரு இடத்தில் கூட பிஜேபி 2வது வர முடியாது, பிஜேபி கூட்டணி வரும். நாளைக்கு அதே சமயத்துல நானும் இங்க இருப்பேன், அது வந்து சரியா இருக்கான்னு பாத்துடலாம்.